Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB ALP 2025 to 26ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே, சோ ஆல்ரெடி 2024லேயே ஒரு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025ல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எந்தெந்த மந்த்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான கேலண்டர் 2024லே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2024ல வந்து ALP-யோட நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் வச்சு அதுக்கான ரிசல்ட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிதானே? ஸோ ALP-யோட செகண்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டெக்னீஷியனோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, RPF-ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா NTPC அண்ட் குரூப் டி. NTPC எக்ஸாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிட் இல்லைனா மேல CBT 1 இருக்கும். குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, சோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியும் போது இந்த வருஷம் எப்படி ஜனவரியில ALP-யோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அக்டோபர் டு நவம்பர்ல பாத்தீங்கன்னா NTPC-யோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதே மாதிரி 2025லயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதாவது ரயில்வேல இருந்து எவ்ரி இயர் இனி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ALP 2025 டு 26 எக்ஸாமுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, ஓகே, அத பத்தி தான் இந்த நோட்டீஸ்ல சொல்லிருக்காங்க. ஓகே, சோ என்ன சொல்லிருக்காங்க, intent of vacancies of ALPs for notification in 2025, assessment of vacancies of assistant loco pilot by zonal railways in online intenting and recruitment management system has been examined in railway board. The assessment has been reviewed with the loco running data in HRMS and also the vacancies projected by railways in intent management module of HRMS. The competent authority has approved to issue centralized employment notification for 9,970 vacancies of ALP for the year 2025. The railway wise breakup is given as under. Okay, so ஒவ்வொரு ஜோன்லயும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓவராலா ஆல் ஓவர் இந்தியால பாத்தீங்கன்னா ALP-க்கு 9,970 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ஒவ்வொரு ஜோன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வேக்கு 376, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேக்கு வந்து 700, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேக்கு வந்து 1461, ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு வந்து 768, நார்த் சென்ட்ரல் ரயில்வேக்கு வந்து 508, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு 100, நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டயர் ரயில்வேக்கு வந்து 125, நார்த்தன் ரயில்வே வந்து 521, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே வந்து 671, சவுத் சென்ட்ரல் ரயில்வே 989. ஓகேவா? ஸோ சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வந்து 568, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து 796, சதர்ன் ரயில்வே வந்து 510 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சதர்ன் ரயில்வேக்கு எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 510 வேகன்சிஸ். வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே 759, வெஸ்டர்ன் ரயில்வே 885, மெட்ரோ ரயில்வே கொல்கத்தா பார்த்தீங்கன்னா 225. ஓவராலா எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9,970 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வேகன்சிஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இந்த வாய்ப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு படிங்க. ஏன்னா ரயில்வேல இனி எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எப்படி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்ரி இயர் இனி ரயில்வே சைட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணாம நல்லா படிங்க. இப்போ NTPC-க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக படிச்சு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நீங்க இன்னும் NTPC-க்கு ரெடி ஆகலை அப்படின்னா இருக்கக்கூடிய 40 டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. அது மாதிரி குரூப் டி எக்ஸாமும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா எழுதுங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இப்போவே ரயில்வே தான் உங்களோட ட்ரீம் ஜாபாக இருக்குன்னா இப்போவே ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ITI முடிச்சிருக்கணும், இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ALP எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ALP எக்ஸாம் பார்த்தீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு யூடியூப்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வேகன்சிஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் 9,970 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதும் நான் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட ஏஜ் லிமிட் எல்லாமே நான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ 18 to 30 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட், அது போக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பற்றி ஃபர்தராக நாம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து CBT 1 இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா CBT 2 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CBAT இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் DV அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் CBT 1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 75 மார்க்குக்கு இந்த எக்ஸாம்
எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஸோ இதில் மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 மார்க்குக்கு CBT 1 எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த CBT 1 எக்ஸாம் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை CBT 2க்கு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ CBT 2ல் பார்த்தீங்கன்னா பார்ட் A பார்ட் B இருக்கும். பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா மேக்ஸு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ரீசனிங் இருக்கும். ஓகே, பார்ட் பியில் நீங்கள் என்ன ட்ரேடோ அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த CBT 2ல் நீங்கள் எடுக்கக்கூடிய கட் ஆஃபை வச்சு உங்களை வந்து CBATக்கு கூப்பிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் CBATக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு இது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வந்து யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ALP எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி NTPCயில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு செலக்ட் ஆவாங்க இல்லையா லெவல் 6ல். ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு செலக்ட் ஆகுறவங்களுக்கும் என்ன இருக்குன்னா CBAT இருக்கும். ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் CBAT இருக்கும், அப்படி இல்லைனா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இப்போ NTPC பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு CBAT இருக்கும், சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ALPக்கு என்ன இருக்குன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு DB அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ALP பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஐ ஸ்டாண்டர்ட் வந்து A1 ஸ்டாண்டர்ட் வந்து ஐ வந்து இருக்கணும். ஓகே, பட் கண்டினியூஸ் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களால் இந்த ALP எக்ஸாமும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிங்க. நியூவாக இப்போ தான் நான் ரயில்வே தான் என்னோட ட்ரீம் ஜாபு, இப்போ தான் நான் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் அப்படிங்கும்போது மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு இந்த 4 சப்ஜெக்டையும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எந்த எக்ஸாம்னாலுமே நல்லா கிளியர் பண்ணிடலாம். அது போக நீங்கள் டெக்னிக்கல் இப்போது ALPக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் பியில் ட்ரேடு வருது இல்லையா, ஸோ இது மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த 4 சப்ஜெக்ட்டும் நல்லா படிச்சிருக்கீங்க, இந்த ட்ரேடில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியலை, ALP கிளியர் பண்ண முடியலைனாலுமே ஸோ இங்கே நீங்கள் படிக்கக்கூடிய இந்த மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே குரூப் டி எக்ஸாம், NTPC எக்ஸாம்ஸில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சிலபஸ். எல்லா ரயில்வேயில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும். இதை நல்லா தரவாக படித்து வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து ரயில்வேயில் வாங்கிடலாம். ஓகே, இப்போ தான் மேம் எனக்கு 20 வயசு ஆகுது, 18 வயசு ஆகுது, நான் ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு கரெக்டாக படிக்க ஆரம்பிங்க. சிலபஸை எடுங்க, சிலபஸ் வைஸ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதுக்காக தான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நான் பிகினர் இப்போ தான் நியூவாக வந்து படிக்க வரேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸை நீங்கள் காலேஜ் போயிட்டு படித்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு படித்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய 2025 எக்ஸாம்ஸுக்கு தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மெதுவாக படித்து முடிச்சிடலாம். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்குள்ளே மெதுவாக படித்து முடிச்சிடலாம். ரொம்ப ஸ்மார்ட்டாக படிச்சிங்கனாலே எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி 2024 அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாருமே இப்போ ரொம்ப பெர்ஃபெக்டாக NTPC அண்ட் குரூப் டிக்கு ரெடி ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்த ரிசல்ட்டில் சில பேருக்கு RPFலே கிளியர் ஆகிருக்கும், இல்லை டெக்னீஷியன் கிரேடு 3 கிளியர் ஆகிருக்கும், டெக்னீஷியன் கிரேடு 1 கிளியர் ஆகிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேபி கிரேடு 3 மிஸ் ஆகிருக்கலாம், கிரேடு 1 மிஸ் ஆகிருக்கலாம். அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. அடுத்து நமக்கு குரூப் டி அண்ட் NTPC எக்ஸாம் இருக்குது. அடுத்து 2025லையும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் நல்லா படிங்க. ஓகேவா, ஸோ நல்லா படிங்க, கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே, கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு இது ரெண்டுமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகே, ஸோ ALPயில் எவ்வளோ வேகன்சிஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருது. ஸோ கண்டினியூஸாக படிங்க, எஃபர்ட் போடுங்க. உங்களோட 100% எஃபர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 200% கிடைக்கும். எனக்கு எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, ஆனால் ரயில்வே என்னோட ட்ரீம் ஜாப்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ப்ளே ஸ்டோரில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்துருப்போம், ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போய் படிக்க முடியாது, அங்கே ஃபீஸ் அதிகமாக இருக்குது, இல்லை எனக்கு டைம் இல்லை, எனக்கு கிடைக்கிற டைமில் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ணியிருப்போம். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய ALP, NTPC, குரூப் டி, டெக்னீஷியன் கிரேடு 1, கிரேடு 3ன்னு எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதை ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ இதை மட்டுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ரயில்வேல உங்களால் எந்த எக்ஸாம்னாலுமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். அது இதில் பார்த்தீங்கன்னா SSCக்கான கிளாஸஸும் கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ SSC எக்ஸாம்ஸும் உங்களால் இதில் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிகினர் யாராவது இருக்கீங்க, இப்போ தான் எனக்கு வந்து ரயில்வே எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் வந்திருக்கு
அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நான் சொன்ன இந்த மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வரக்கூடிய குரூப் டி அண்ட் என்டிபிசிக்காக ஸ்பெஷலாக லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆப்பில். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லைவ் கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 60 days வந்து கண்டினியூஸாக இந்த லைவ் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 classes கம்ப்ளீட் ஆயிருக்கு, 9 லைவ் கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒருவேளை என்டிபிசி எக்ஸாம் இன்னும் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லைவ் கிளாஸஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். 70 days 80 daysங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏஎல்பிக்கு நியூவாக படிக்கிறவங்களும் அடுத்த வேகன்சிஸ் எவ்வளோங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்டிபிசி படிக்கிறேன், குரூப் டி படிக்கிறேன், ரயில்வே 2025 எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறேன், அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் படிக்க போகிறேன், இதுக்கு எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் டி என்டிபிசி இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், குரூப் டி என்டிபிசி அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர். ஓகேவா? ஸோ இது மூணுக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னைக்கு குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்லையோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ குரூப் டிக்கு 1000க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்டிபிசிக்கும் 1000க்கும் மேற்பட்ட டெஸ்ட். லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 பார்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்போம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ ஏஎல்பியோட வேகன்சிஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் படிக்கிறாங்க, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே எக்ஸாம் படிக்கிறாங்க. ஸோ கிடைக்கக்கூடிய டைமில் என் கையில் இருக்க லேப்டாப்பு ஃபோனை வந்து யூஸ் பண்ணி நான் படிக்கணும். ஸோ எனக்கு வந்து நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு மேலே தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டைமில் தான் என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். இல்லை ஏர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு தான் நான் வந்து படிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்லேயே அது ரெக்கார்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ எல்லாமே உங்கள் கையில் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் உறுதி தான். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து இன்னும் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏஎல்பிக்கான வேகன்சி சொல்லியிருக்காங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆர்பிஎஃப்கான வேகன்சி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்டிபிசிக்கான வேகன்சின்னு ஒவ்வொரு எக்ஸாமுக்கான வேகன்சிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. கிடைச்சிருக்க வாய்ப்புலையே அப்படி உள்ளே போயிடணும், யோசிக்கவே கூடாது. கிடைச்சிருக்க வாய்ப்பை வெறித்தனமாக பயன்படுத்தி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் குழப்புவாங்க. ஒரு வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, நமக்கெல்லாம் இங்கே கிடைக்க போதும்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவை ஒரே ஒரு வேலை தானே. நம்ம எஃபோர்ட்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்க போகுது. அதனால் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஷுவராக சொல்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, நம்ம வீட்டிலேருந்து உள்ள ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரோம்னா நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு தெரியாது. அப்போ நம்ம வரும்போது என்ன நினைப்போம், இந்த எக்ஸாம் எழுதி நம்ம இது பண்ணிடலான்னு. அடுத்து வந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்கான், பின்னாடி இவ்வளோ பேர் வராங்க, நம்ம கூட சேர்ந்தவங்க இவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, நான் வந்து எல்லாரையும் விட ஓரளவுக்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கேன், அப்போ நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா முன்னேறிடுவேன். அப்போ இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறுவீங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட லெவல் அப்படி இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இம்ப்ரூவ் ஆகும்போது ஒரு 80க்கு மேலே 70க்கு மேலெலாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ வரக்கூடிய எக்ஸாமை நான் ஈஸியாக அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி. உள்ளே வரும்போது ஒரு ஈஸியாக இருக்கும், இடையில கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஆனால் ரிப்பீட்டட் எஃபர்ட்டையும் கன்சிஸ்டன்சியும் விடாமல் போடும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைச்சிரும். ஓகேவா? அதனால் படிச்சிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். எது உங்களோட கோல் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கோங்க. ஒரு 18 வயசு 20 வயசுலேயே நிர்ணயம் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட கோலு, ரயில்வே தான் என்னோட கோலு, கவர்மெண்ட் எக்ஸாம் தான் என்னோட கோலு, இல்லை நான் ப்ரைவேட்டில் இது பண்ண போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். எது உங்களோட கோலோ, அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் கோலை மாற்றக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வருவாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ப்ரைவேட்டில் பெரிய ஆள் ஆகிட்டானா அப்போ அது நல்லா இருக்குமோ, அப்போ அங்கே போயிடுவோம் அப்படின்னு அங்கே போவாங்க. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால்னு வைக்கக்கூடாது. ஒரு ஃபோக்கஸ்டாக போகிறீங்க அப்படின்னா எது தேவையோ அதை நோக்கி கரெக்டாக போனீங்கன்னா குயிக்காக சக்ஸஸ் தான். ஓகேவா? ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஆப்பில் கொடுத்துருக்க கிளாஸஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.